بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: أقم الصلاة لدلوق الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. صدق الله العلي العظيم. புகழ்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே து ஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபுஈன்கள், தாபுஈன்கள், கியாம நாள் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவைகளிலிருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கின்றதே ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் இன்று கண்கூடாக பார்க்கக்கூடிய நமக்கு முன்னால் பல விடயங்கள் தெரிபடுகின்றது. இவைகளை பார்த்து மனிதன் ஆச்சரியமாக பேசுகின்றான். அவைகளுடைய ஆச்சரியத்தை இவன் வர்ணிக்கின்றான். சொல்லும் போது கூறுகின்றான், எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது இவைகள் எவ்வளவு ஆச்சரியத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது என்பதாக மனிதன் பேசுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிவேகமாக செல்லக்கூடிய இந்த ட்ரெயினை எடுத்துக்கொண்டால் நாம் அடிக்கடி பேசுவோம், அது மணிக்கு எத்தனை மைல் கிலோமீட்டர் ஸ்பீடில் இது பிரயாணம் செய்கிறது. எவ்வளவு ஆச்சரியம், அதிசயமாக பேசுவோம். நாம் வாகன வியாபாரியாக இருக்கின்றோம். அந்த கார் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிக்கு போனால் பார்த்தால் விளங்கும், அங்கு இருக்கக்கூடிய அற்புதங்கள் ஆச்சரியமானவை. இவைகளை நாம் சிந்தித்து அதை யோசிக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இது போன்று எத்தனையோ விடயங்களை நாம் அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் மனிதன் இந்த உலகத்துடைய ஆச்சரியத்தை, அற்புதத்தை விளங்கிய மனிதன் இமையிலும் மறுமையிலும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய குதரத்துக்கள், வல்லமைகளை பற்றி சிந்திக்காமல் இருப்பதுதான் கவலைக்குரிய விடயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா எமக்கு இந்த உலகத்தில் கடமையாக்கிய இந்த ஐங்கால தொழுகைகள் இருக்கின்றதே, இது அனைத்தையும் காட்டியும் மிகவும் அற்புதமானது, ஆச்சரியமானது. இந்த ஐங்கால தொழுகைகளை மனிதன் சரிவர நிறைவேற்றினால் இதில் எத்தனையோ ஆச்சரியங்கள் இருக்கின்றது, எத்தனையோ அதிசயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் இந்த தொழுகையுடைய ஆச்சரியத்தை, அற்புதத்தை விளங்குவார்களோ இதன் பிறகு யாருமே அந்த தொழுகையை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த உலக அதிசயங்களை பார்த்து அதை நாம் சம்பாதிப்பதற்கு, அதை நாம் அடைவதற்கு பல முயற்சிகள் நாம் செய்கின்றோம். முயற்சிகள் செய்கின்றோம். ஏன்? அதனுடைய பெருமதி அது நம்முடைய உள்ளத்தில் அப்படியே வந்துவிட்டது.
ஆனால் தொழுகையுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய அந்த பெருமதி இன்னும் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் வரவில்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய ஆச்சரியம் அற்புதத்தை காட்டியும் அல்லாஹ் கடமையாக்கிய ஃபஜ்ருடைய இஷாவுடைய தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அற்புதம் என்ன ஆச்சரியத்தை அல்லாஹு தஆலா இந்த ஃபஜ்ருடைய இந்த இஷாவுடைய தொழுகையில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்பதை இந்த சுருக்கமான நேரத்தில் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சுபஹுடைய தொழுகையை பற்றி கூறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னஹு ஃபீ திம்மத்தில்லாஹ். இந்த மனிதர் சுபஹுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் தொழுகிறார்களோ, இந்த தொழுகையை யார் தொழுகிறார்களோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுவார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவர் வந்து விடுவார். எப்பொழுது இந்த தொழுகையை அவர் நிறைவேற்றுகிறாரோ அந்த நிமிடத்தில் இருந்து அன்று முழுவதும் இவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார். ஜுந்திப் இப்னு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கும் பொழுது சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபஹ் ஃபஜ்ர் தொழுகையை யார் தொழுகின்றார்களோ அவர் அப்படியே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுவார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுவார். ஃபன்துர் யப்ன ஆதம் லா யத்லுபன்னக அல்லாஹு மின் திம்மத்திஹி பிஷைஇன். ஆதமுடைய மகனே, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு நோவினையும் அடுத்தவர் செய்யக்கூடாது, எந்த ஒரு நோவினையும் செய்யக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்தவரை யாராவது அநியாயம் செய்ய முடியுமா? அவருக்கு யாராவது கஷ்டம் கொடுக்க முடியுமா? யாராவது அவருக்கு தீங்கு செய்ய முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் சொன்னார்கள், சும்ம யகுப்பஹு அலா வஜ்ஹி ஃபீ நாரி ஜஹன்னம். யாரெல்லாம் ஃபஜ்ர் தொழுத அந்த அடியானை நோவினைப்படுத்துவாரோ, அவருக்கு கஷ்டம் கொடுப்பாரோ, அவருக்கு வேதனை செய்வாரோ, அல்லாஹ் அவரை முகம் குப்புற நரகத்தில் இழுத்து வீசுவான் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் தொழுதுவிட்டால் அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் முதலாவதாக வந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில். கண்ணியமானவர்களே, எமக்கு இந்த அரசாங்கத்துடைய ஆட்சியுடைய அதிகாரத்துடைய பாதுகாப்பு இருக்கும் என்றால் நாம் எவ்வளவு தைரியமாக செயல்படுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? அந்த பாதுகாப்பை நான் எங்கே தேட வேண்டும்? அந்த பாதுகாப்புக்குரிய வழி என்ன என்பதாக அதை அறியாமல் புரியாமல் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது அல்லாஹ் என்ன இந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் என்ன ஆச்சரியத்தை அற்புதத்தை வைத்திருக்கின்றான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் தொழுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ், நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகின்றான். அன் உமார் இப்னு ருவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لن يلج النار احد صلى قبل طلوع الشمس وقبل غروبها. இந்த மனிதர் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் உள்ள தொழுகை அந்த ஃபஜ்ருடைய தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகை அந்த அஸருடைய தொழுகையையும் யார் தொழுகின்றார்களோ, யார் இமாம் ஜமாஅத்துடன் தொழுகிறார்களோ அவர்கள் நரகில் நுழைய மாட்டார்கள், நரகத்தில் அவர்கள் நுழைய மாட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அஸருடைய இந்த ஃபஜ்ருடைய இந்த தொழுகையை இந்த இடத்தில் குறிப்பிட்டு நபி அவர்கள் காட்டினார்கள். இந்த 2 தொழுகையையும் நிறைவேற்றக்கூடிய மனிதன் அடுத்த 3 நேர தொழுகையை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அஸருடைய நேரம் மனிதர்கள் வேலை பளுவில் அவர்கள் ஈடுபடக்கூடிய நேரம். ஃபஜ்ருடைய நேரம் இவர்கள் நன்றாக தூங்கக்கூடிய நேரம். இந்த 2 நேரத்தையும் அவர்கள் கண்காணித்து அவர்கள் அதற்குரிய நேரத்தை ஒதுக்கி இந்த தொழுகைகளை தொழுகிறார்கள் என்றால் ஏனைய 3 நேர தொழுகையையும் நிச்சயமாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள்.
அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இரண்டாவது விடயம். முதலாவது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வருகிறார். இரண்டாவது அல்லாஹ் நரகத்தை இவர்களுக்கு ஹராமாக்குகின்றான். நரகத்தை இவர்களுக்கு ஹராமாக்குகின்றான். மூன்றாவது ஆச்சரியமான விடயம், அன்னஹா சபபுன் லிதுகூலில் ஜன்னah, சுவர்க்கம் நுழைவதற்கு இந்த அமல் காரணமாக இருக்கின்றது. எத்தனையோ அமல்கள் இருக்கின்றன, நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். சுவர்க்கம் செல்வதற்கு எத்தனையோ பல வழிகள் இருக்கின்றது. ஆனால் அந்த வழிகளிலும் இதுவும் ஒரு வழி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாரெல்லாம் மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னah, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் குளிர்ந்த 2 நேர தொழுகையை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர் அதாவது நேரடியாக சொர்க்கம் சென்று விடுவார். நேரடியாக சொர்க்கம் சென்று விடுவார். கண்ணியமானவர்களே, வரக்கூடிய காலம் ஒரு குளிரான ஒரு காலம். இந்த காலத்தில் நாம் எங்களை தயாராக்கி கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் உள்ள காலத்தில் அந்த வெயில் காலங்களில் நாம் அடிக்கடி மஸ்ஜிதுடன் தொடர்பாக இருந்தோம். ஆனால் குளிர்காலத்தில் மனிதனுக்கு சோம்பரம் வரும். அந்த தொழுகையில் அவர் ஈடுபடாமல் அப்படியே இன்னும் தூங்க வேண்டும் என்பதாக அவர்கள் தூங்குவார்கள். ஆழ்ந்த தூக்கத்தில் இவர்களை கொண்டு சென்றுவிடும். எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ஹதீஸும் நம்முடைய சிந்தனைக்கு பட வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு ஆச்சரியத்தை வைத்திருக்கின்றான். உலக பொருட்களை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற மனிதன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸை பார்த்து கேட்டு ஆச்சரியப்படுபவர்களாக மாற வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மனிதர் சுபஹுடைய தொழுகை இந்த குளிர்ந்த நேரத்தில் தொழுகிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் நிரந்தர சொர்க்கவாதியாக மாறிவிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு படி அடுத்ததாக சொன்னார்கள். இன்னும் அல்லாஹ் ஆச்சரியம் வைத்திருக்கின்றான். எப்படிப்பட்ட ஆச்சரியம் என்றால் அல் அம்னு மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தனத்தில் இருந்து இவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நயவஞ்சகத்தனத்தில் இருந்து முனாஃபிக்குடைய பட்டியலில் இவர் சேரமாட்டார். இன்று யாரையும் பார்த்து நீ ஒரு காபிர், நீ ஒரு முனாஃபிக், நீ ஒரு நயவஞ்சகன் என்பதாக சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இன்று முஸ்லிம்களை முஃமின்களை பார்த்து நீ ஒரு காபிர், அவன் காபிராக இருக்கின்றான், அவன் முஷ்ரிக்காக இருக்கின்றான், அவர் நயவஞ்சகனாக இருக்கின்றான் என்பதாக யாருக்கும் சொல்ல முடியாது. என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குடைய அடையாளத்தை சொல்லியிருக்கிறார்கள். எப்படி குர்ஆன் முஃமினுடைய முஸ்லிமுடைய சிஃபத்துக்களை தன்மைகளை சொல்லி இருக்கின்றதோ, இதே போன்று முனாஃபிகீன்களுடைய நயவஞ்சகம் உடைய உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு நாவால் வேறொன்றை பேசக்கூடிய மனிதனுக்கு சில அடையாளங்களை சொல்லியிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுதலாக தொழுது வருகிறாரோ, இமாம் ஜமாஅத்துடன் நிறைவேற்றுகிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அவருடைய உள்ளத்தில் நயவஞ்சகம் வராது. முனாஃபிக்குடைய அடையாளத்தை இவர் சேரமாட்டார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அத்துணை ஹதீஸும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஸஹீஹ் புகாரியில் பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலவ் யஅலமூன மா ஃபில் அதமா வஸ்ஸுபஹி லஅதௌஹுமா வலவ் ஹப்வன். இந்த ஃபஜ்ருடைய இந்த இஷாவுடைய தொழுகையில் கிடைக்கக்கூடிய நன்மை, அதனுடைய பெருமதி, அதனுடைய ஆச்சரியம், அதனுடைய வெளிவை மக்கள் விளங்கினால் அவர்கள் தவழ்ந்தாவது இந்த தொழுகையில் வந்து கலந்து கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, இந்த தொழுகை அவ்வளவு முக்கியமான தொழுகை. யாருக்கும் இதில் குறை சொல்ல முடியாது, யாரும் இதில் தங்கடம் கூற முடியாது. இல்லா மாஷா அல்லாஹ், நோயாளிகளை தவிர. அந்த நோயாளிகள் கூட, இயலாதவருக்கு கூட நபி அவருடைய காலத்தில் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். பின்னால் வரக்கூடிய ஹதீஸை பார்த்தால் விளங்கும். கண்ணியமானவர்களே, பகற்காலங்களில் நாம் வியாபாரத்துக்கு செல்கின்றோம், தொழிலுக்கு செல்கின்றோம், வேலைக்கு செல்கின்றோம். ஆனால் அனைவரும் மகரிபுடைய நேரத்தில் வீடு திரும்பி விடுகிறார்கள். இஷாவுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் இபாதத் செய்வதற்கு என்னுடைய உடம்பை தூக்கி கொண்டு
மஸ்ஜிதுக்கு செல்லவில்லை என்றால் என்னை விட நசீபு கட்டவன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, இந்த சுபஹுடைய தொழுகையை யார் தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு நிஃபாக்குடைய அடையாளத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். நாங்க என்ன சொல்லுவோம்? நல்ல மனிதர், நல்ல குவாலிட்டியானவர் என்றாலும் முனாஃபிக்குவேன். இன்னைக்கு பேசுறோமா இல்லையா? இவர் நல்லவர் என்றாலும் ஓட்டவாய், உள்ள ஒன்று வெளியே ஒன்று. கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் அடுத்தவர்களுக்கு விரல் நீட்டுவதை விட, அடுத்தவருக்கு குத்தி காட்டுவதை விட இந்த கையை என்னுடைய நெஞ்சில் வைத்து கேட்டு பார்ப்போம். நிஃபாக்குடைய அடையாளம் இருக்கிறதா? நாம் ஃபஜ்ர் தொழாததின் காரணமாகத்தான் இது வந்திருக்கின்றது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் தெளிவாக நமக்கு இதை பயான் செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் عن أبي هريرة رضي الله عنه ليس صلاة أثقل على المنافقين من صلاة الفجر والعشاء ولو يعلمون ما فيهما لأتوهما ولو حبوا. இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், நயவஞ்சகர்கள், இந்த முனாஃபிகீன்கள், இந்த நயவஞ்சகர்களுக்கு தான் இந்த சுபஹுடைய இஷாவுடைய தொழுகை கடினமானதாக பாரமானதாக இருக்கும். இந்த ரெண்டு தொழுகையை விட அவர்களுக்கு வேற எந்த ஒரு தொழுகையும் பாரமாக இருக்க மாட்டாது. ஏன்? நிஃபாக் வளர்ந்து விட்டது, அடையாளம் அவருக்கு வந்துவிட்டது. அதனால் இந்த தொழுகை பாரமானதாக இருக்கின்றது. உலகத்தை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற மனிதன், வாகனத்தை பார்த்து, ஃபேக்டரியை பார்த்து, ஆகாயத்தை பார்த்து, பிளைட்டை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற மனிதன் ஏன் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடாது? ஏன் படக்கூடாது? இந்த தொழுகையில் அல்லாஹ் இவ்வளவு வெளிவை வைத்திருக்கின்றானே. மழை வெயில் பாராமல், இரவு பகல் பாராமல், குளிர் சூடு பாராமல் தொழிலுக்கு செல்கின்ற மனிதன், இந்த துனியாவை சம்பாதிக்க செல்கின்ற மனிதன், நாளை மறுமையில் என்னுடைய உடம்பு நரகத்துக்கு தகுதியாக கூடாது, நேரடியாக சொர்க்கம் செல்ல வேண்டும், நிஃபாக்குடைய அடையாளம் வரக்கூடாது என்று விளங்கி இந்த தொழுகையில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய சஹாபி ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நிஃபாக்குடைய பேசிக்கே இன்ன அவ்வல நிஃபாகில் மர்இ தஅனுஹு அலா இமாமிஹி. இமாம் பைஹகி அதே போன்ற அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் இந்த ஹஜ்ரத் அபூ தர்தாவுடைய இந்த கவுலை, இந்த சொல்லை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? இன்ன அவ்வல நிஃபாகில் மர்இ தஅனுஹு அலா இமாமிஹி. நிஃபாக்குடைய பேசிக் ஆரம்பமே அவர்கள் தங்களுடைய தலைவர்களை, தங்களுக்கு நியமிக்கப்பட்டவர்களை, தங்களுக்கு இமாமாக வந்தவர்களை, அவர்களை குறை கூறுவார்கள், குறை சொல்லுவார்கள், குறை பேசுவார்கள், குத்தி காட்டுவார்கள். இன்று உலகத்தில் நடக்கின்றதா இல்லையா? தனக்கு தலைவராக ஒருவர் வந்தால் அவரை குறை பேசுகின்றோம், அவரை குத்தி காட்டுகின்றோம். நம்முடைய குடும்பத்துக்கு ஒருவரை ஒரு அமீராக நியமிக்கின்றோம். அவர் ஏதாவது முன்ன பின்ன நடந்தா அவருடைய காரியத்தில் குறை பேசுகின்றோம். நமக்கு நியமிக்கப்பட்ட இமாமுடைய விடயத்தில் குறை பேசுகின்றோம். யாருடைய நாவிலாவிலிருந்து இந்த பேச்சு வருகிறா, இது நிஃபாக்குடைய பேசிக் என்பதாக நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகையுடைய இன்னும் ஆச்சரியத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் சர்ரஹு ஐ யல்கல்லாஹ கதன் முஸ்லிமன் ஃபல்யுஹாஃபில் அலா ஹாஉலாஇ ஸலவாத் ஹைது யுனாதா பிஹின்ன. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையில் முஸ்லிமாக அல்லாஹ்வை சந்திக்க யார் விரும்புகிறாரோ, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஃமின், நான் முஃமினாக முஸ்லிமாக இருந்து அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டும். அல்லாஹ் அவருடைய சந்திப்பை முஸ்லிமாக முஃமினாக இருந்து சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபல்யுஹாஃபில் அலா ஹாஉலாஇ ஸலவாத். இந்த ஐங்கால தொழுகையை அவர் பேணுதலாக நிறைவேற்றட்டும்.
நிறைவேற்றட்டும். பின்னால் சொன்னார்கள் அல்லாஹு தஆலா உங்களுடைய நபி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேர்வழியின் வழிமுறைகளை அல்லாஹ் காட்டிக் கொடுத்திருக்கின்றான். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வலவ் அன்னகும் ஸல்லைதும் ஃபீ புயூதிகும் கமா யுஸல்லி ஹாதல் முத்தகல்லிப். தொழுகையில் எந்த மனிதர்கள் பிந்தி விட்டார்களோ அவர்கள் தங்களுடைய வீடுகளில் தொழுவதை போன்று நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தொழுகையை நிறைவேற்றினால் உங்கள் நபியுடைய வழிமுறையை சுன்னாவை விட்டுவிட்டீர்கள். சுன்னாவை பேசக்கூடியவர்கள் குர்ஆனை ஹதீஸை இது சுன்னா, நபி அவர்களுடைய சுன்னா, இது ஹதீஸ் பேசக்கூடியவர்கள் சஃபில் எத்தனை பேர் நிற்கிறார்கள்? தொழுகை எத்தனை பேர் சமூகம் அளிக்கிறார்கள்? அவர்கள் சுன்னாவை பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். சுன்னாவை பேசுவதாக இருந்தால் தன் வாழ்க்கையில் வர வேண்டும், தன் வாழ்க்கையில் குர்ஆன் வர வேண்டும், தன் வாழ்க்கையில் ஹதீஸ் வர வேண்டும். இந்த ஹதீஸை பாருங்கள், லதரக்தும் சுன்னத நபியிக்கும், உங்களுடைய நபியுடைய வழிமுறைகளை நீங்கள் விட்டு விட்டீர்கள். வீடுல தொழுகிறீங்களா? இது நபியுடைய வழிமுறை அல்ல. வீடுகளில் தொழுகின்றீர்களா? இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அல்ல. வீடுகளில் தொழுவது பெண்களுக்குத்தான் அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். சுன்னத்தான தொழுகைகள், நபிலான தொழுகைகளை வீடுகளில் தொழுங்கள். ஃபர்லான தொழுகை இவர் மஸ்ஜிதில் நிறைவேற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் நபி அவர்கள், வலவ் தரக்தும் சுன்னத நபியிக்கும், நபியுடைய வழிமுறையை சுன்னாவை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் வழிகட்டவர்களாக மாறிவிடுவீர்கள். பிறகு சொன்னார்கள் நபி அவர்கள், அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் குறிப்பிடுகிறார்கள், வலகத் ரஅய்துனா வமா யதஹல்லஃபு அன்ஹா இல்லா முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக். யார் வீடுகள்ல தொழுவார்கள் என்றால் மக்களால் முனாஃபிக் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட நபி அவர்கள் சில மனிதர்களை காட்டி சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் முனாஃபிகீன்கள். நபி அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டது. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் சொல்லுகிறார்கள், மக்களால் முனாஃபிக் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் யாருக்கெல்லாம் நபி அவர்கள் காட்டினார்கள் இவர்கள் எல்லாம் முனாஃபிக் என்பதாக, அவர்கள் தான் ஜமாத் தொழுகையை விட்டும் பிந்தக்கூடியவர்களாக இருப்பதை நாங்கள் பார்த்தோம். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள். பின்னால் இப்னு மஸ்ஊத் குறிப்பிடுகிறார்கள், நபி அவர்களுடைய காலத்தில் நடக்க முடியாத மனிதர்கள் கூட ஊனமுற்றவர்கள் கூட 2 மனிதருடைய தோள்களை பிடித்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து சஃப்புகளில் நிப்பாட்டப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ், நிப்பாட்டப்படுவார்கள். அழகான கால் கை சம்பாதிக்கிறதுக்கு நம்முடைய கால் கை பயன்படுத்தப்படுகிறது. இந்த தொழுகைக்கு ஏன் பயன்படுத்தப்படுவதில்லை? கண்ணியமானவர்களை, இன்னும் பாருங்கள், இப்னு அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் குறிப்பிடுகிறார்கள், وَإِنَّ مِنْ سُنَنِ الْهُدَى الصَّلَاةُ فِي الْمَسْجِدِ الَّذِي يُؤَذَّنُ فِيهِ. இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாங்க சொல்றோம் தானே, இந்த பள்ளியில மட்டும்தானா தொழணும், இங்க வந்து தானா தொழணும், தொழுதா எங்கேயும் தொழலும் தானே. அப்ப சுன்னா இங்க, நபி அவருடைய சுன்னா இங்க. சுன்னா பேசுகிறோமே, நபி அவருடைய வாழ்க்கையை பேசுகின்றோமே, லைஃப் சஹீ பேசுகின்றோமே, வாழ்க்கையில் எங்கே சகோதரர்களே? வாழ்க்கையில் எங்கே? சொன்னார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பாங்கு எந்த பள்ளியில் சொல்லப்படுகின்றதோ அந்த மஸ்ஜிதில் இமாம் ஜமாஅத்துடன் தொழுவதுதான் அந்த நபி அவர்களுடைய சுன்னா என்பதாக சொன்னார்கள். அதுதான் சுன்னா. எந்த பள்ளியில் அதான் சொல்லப்படுகிறதோ யாரும் காரண காரியம் சொல்லி ஒதுங்க முடியாது, தூரமாக முடியாது. கண்ணியமானவர்களே, இது ஃபஜ்ருடைய இஷாவுடைய அற்புதங்கள், ஆச்சரியமானவைகள். இவைகளை இன்னும் அதிகமாக இருக்கின்றது, நேரம் போதாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தொழுகைகளை பேணுதலாக தொழுதால் இந்த 4 விதமான அற்புதங்கள், ஆச்சரியங்கள் இதுக்குள்ளால் இருக்கின்றது. எனவே வல்ல அல்லாஹ்